இருக்கிற ஒரு தம்பிக்கு பிரச்சனைனாலும் என்ன அன்புமணி சும்மா விட மாட்டாரு. அதே போல எங்க அண்ணன் அன்புமணிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாங்க தற்கொலை படையா மாறுறதுக்கு தயங்க மாட்டோம். இத காவல்துறைக்கு கடும் எச்சரிக்கையா சொல்றேன். இருக்கிற அதிகாரி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கிள்ளுக்கிறியா? எங்கள் அண்ணன் முருகசாமி அவர்கள், மாநில இளைஞர் அணி செயலாளர் முருகசாமி அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாமிரபரணி ஆறு பாதுகாப்பு இருசக்கர வாகன பேரணி விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் மாநில துணை பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளை, வரவேற்புரையாற்றிய மத்திய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சின்னதுரை அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற எதிர்காலத்திலே தமிழகத்தை ஆளுகின்ற நம் மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தருமபுரி நாயகன் அண்ணன் அன்புமணி அவர்களே, ஓய்வறியா உழைப்பாளி அண்ணன் ஜி கே மணி அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் திலகபாமா அவர்களே, ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, செந்தில் அவர்களே, மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். ஒன்னு இளைஞர்களுக்கு, இன்னொன்னு காவல்துறைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகளை பல்வேறு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு மேடைகளிலே முளை கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழகத்திலே இன்று இளைஞர்களாலே போற்றப்படுகின்ற, வளர்ந்து வருகின்ற, படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இளைஞர்களாலும் அண்ணன் அன்புமணி அறிவு சார்ந்தவர் என்று போற்றப்படுகின்ற அண்ணன் அவர்களை அனைத்து இளைஞர்களும் எதிர்காலத்திலே முதலமைச்சராக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இணையான வேட்பாளர் இல்லை என்ற நிலை கூடிய விரைவில் தமிழகத்தில் உருவாகும். அந்த விதத்தில் மற்ற திராவிட கட்சிகள் எல்லாம் ஒருவர் மீது ஒருவர் குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நம் சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் நாங்கள் பல்வேறு பலதரப்பட்ட கட்சிக்காரர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம், பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், உங்கள் அன்புமணி மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வை சொல்றாரு, மற்ற தலைவர்கள் பிரச்சனை மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. அதனால அனைவராலும் பாராட்டப்படுகின்ற நம் அண்ணன் அவர்களை தமிழகம் முழுவதும் தலைவராக ஏற்று செய்ய வேண்டும். இன்னொன்னு, இப்ப தேர்தல் நேரம் கிடையாது. தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி விவசாயிகளுக்கு போராட்டம், தண்ணி கேட்டு போராட்டம், மீனவர்களுக்கான போராட்டம், இளைஞர்களுக்கான போராட்டம், இப்ப தாமிரபரணியை பாதுகாக்கின்ற போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு சாதிக்கான போராட்டமா, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான போராட்டம். அனைத்து இளைஞர்களை இதை நினைத்து பார்க்க வேண்டும், அனைத்து மக்களும் நினைத்து பார்க்க வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அனைத்து இளைஞர்களும் அண்ணன் அன்புமணி பின்னால் நின்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க செயல்வீரர் அண்ணன் அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக காவல்துறைக்கு இது எச்சரிக்கையாக இல்ல, நிச்சயமா அந்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கு எச்சரிக்கையாக இல்ல, ஒரு வேண்டுகோளை வேணா வைக்கிறேன். அதாவது எங்க கட்சி நிர்வாகிகள் வரும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிகாரி என்கிட்டயே பேசும்போது சொல்றாரு, நேத்து ஏங்க இது தருமபுரி நினைச்சு நீ பேசாதீங்க அப்படிங்கிறாரு. இது தருமபுரிக்கு வேற சட்டம், தூத்துக்குடிக்கு வேற சட்டமா என்ன? அதாவது ஒண்ணு மட்டும் காவல்துறைக்கு சொல்லிக்க விரும்புறோம், எங்களை நம்பி இருக்க எங்க அண்ணன் அன்புமணியை நம்பி இருக்கிற ஒரு தம்பிக்கு பிரச்சனைனாலும் என்ன அன்புமணி சும்மா விட மாட்டாரு. அதே போல எங்க அண்ணன் அன்புமணிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாங்க தற்கொலை படையா மாறுறதுக்கு தயங்க மாட்டோம். இத காவல்துறைக்கு கடும் எச்சரிக்கையா சொல்றேன். ஏன்னா நேற்று இரவு மட்டும் நான் மன உளைச்சலால பயங்கரமா பாதிக்கப்பட்டேன். இங்க இருக்கிற அதிகாரி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கிள்ளுக்கிறியா? தமிழகத்திலே 3வது இடத்தில் இருக்கின்ற கட்சி. நான் தாமிரபரணி ஆற்று இருக்கு, நீங்க அனுமதி தர மாட்டீங்கன்னா நாங்க என்ன தீவிரவாத இயக்கம் நடத்துறோமா? எங்க ஐயா தீவிரவாத இயக்கம் நடத்துறாரு. அனுமதி இல்லைன்னா 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்கய்யா. ராத்திரி 12 மணிக்கு அனுமதி இல்லைங்கிறது, அனுமதி மறுப்பு கடிதம் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்கிறது என்ன? இதை பாட்டாளி மக்கள் கட்சி கிள்ளுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா தமிழகம் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். எல்லா நிலைக்கும் நாங்க தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று எச்சரிக்கையாகவே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.